நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அறியாமையை யார் வந்து விளக்குறாங்களோ அவங்க தான் வந்து குரு. அப்போ இந்த இடத்துல வந்து அறியாமை அப்படின்னா என்ன, எதை நம்ம அறியாம இருக்கோம் அப்படின்னா, நாம் யார் அப்படிங்கிறத தான் வந்து உண்மையான நாம் யார் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அறியாம நம்ம இருக்கோம். அப்போ அதை நம்மளுக்கு யார் அறிய வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நமக்கு குருவாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து மக்களை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியில வந்து நம்ம பிரிக்கலாம். என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆத்திகவாதி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பிரிக்கலாம், நாத்திகவாதி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பிரிக்கலாம், ரெண்டும் கலந்தவங்க அப்படின்னு ஒரு கேட்டகரியில பிரிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆத்திகவாதி அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே நான் ஆத்திகவாதி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த உண்மையான அந்த ஆத்திகவாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சிலை, ஒரு உருவத்தையோ இல்லையோ ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு சிலையை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு வந்து சிலை தெரியாமல் உள்ள இறை மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, வேற எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உண்மையான வந்து ஆத்திகவாதி. அதே ஆள்கிட்ட போய் அந்த சிலையை காட்டும் போது அவருக்கு வந்து உள்ள இருக்க அந்த இறை தெரியல, அவருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஒரு சிலை மட்டும்தான் தெரியுது அப்படின்னா வந்து ஒரு நாத்திகவாதி. அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுத்துக்கும் வந்து இவ்வளோதான் விஷயம். இது ரொம்ப பெருசாலாம் போட்டு மண்டையை போட்டுலாமா உடச்சிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. உள்ள இருக்க இறையை உங்களால் அந்த சிலையில பார்க்க முடியுது அப்படின்னா, சிலைனா சிலை மட்டும் கிடையாது, சிலையில உங்களால் அந்த இறையை பார்க்க முடியும்னா உங்களால் எந்த இடத்துலையும் உங்களால் அந்த இறையை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த இடத்துல இருக்க சூட்சமம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அது இல்லை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியலன்னா நம்மள ஆத்திகவாதி அப்படின்னு நம்ம டைம் பண்ணிக்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் அப்படி உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் அந்த இறையை பற்றி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தரிசனத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த நாத்திகவாதிக்கு போனோம்னா அந்த சிலை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்தாலும் வந்து அவருக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரூஃப்லையும் வந்து என்ன பண்ண முடியாது, அவரை நீங்கள் வந்து ப்ரூவே பண்ண முடியாது. அவர் அந்த ஒரு நிலையில் வந்து இருக்காரு. ஆனால் இருக்கிற அந்த கல் அந்த சிலைங்கிறது ஒரே விஷயம்தான். ஆனால் 2 பேருக்கு 2 விதமாக வந்து என்ன பண்ணிக்குது, தோற்றம் அளிக்குது அது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர் 2 நிலையிலேருந்து அதை பார்க்குறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்களாக தான் இருப்பாங்க. உண்மையான ஆத்திகவாதி ரொம்ப கம்மியாக தான் இருப்பான், உண்மையான நாத்திகவாதி ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் கலந்தவங்க தான் இருப்பாங்க. ஆத்திகமாகவும் இருப்பாங்க, சில சமயம் நாத்திகமாகவும் இருக்கும். கடவுளை கும்பிட்டுக்கிட்டும் இருப்பாங்க, ஆனால் கடவுள் இருக்காங்க உள்ள அந்த சந்தேகம் கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க உள்ள. ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்து டீப் டவுன்ல இருக்கும். ஏன்னா அது வெளியில கேட்டா நம்ம வந்து என்ன நினைச்சுப்பாங்களோ, இல்லாட்டி உண்மையான அர்த்தம் கிடைக்குமா அப்படின்லாம் அந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள்ல வந்து உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஆத்திகவாதின்னு அவங்க நம்பிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த சடங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நாத்திகவாதி அப்படிங்கிற கேட்டகரியில நான் எடுத்துக்கிட்டே வரல. ஓகேங்களா? அதே மாதிரி நாத்திகவாதி, பியூர் நாத்திகவாதி அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை, பாக்கி எல்லாமே புல்ஷிட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை அறியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கடவுளா இருக்கும். ஆனால் அது அவங்க அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் டீப் டவுன்ல எப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்க்குற இந்த புற உலகம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அதை தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நான் பிறந்ததெல்லாம் வந்து ஏன் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், நான் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில தான் ரொம்ப டீப்பாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தான் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க, கும்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் அப்படின்றத அவங்களோட என்ன சொல்றாங்க, எண்ணம் செயல் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்படி தான் இருக்காங்க. அப்போ பெரும்பாலான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா இது ரெண்டோட கலவையா தான் இருப்பாங்க. ஒரு உண்மையான குரு கிட்ட வந்து ஒரு ஆத்திகவாதி கிட்ட போனான்னா அவருக்கு எதுவும் பெருசா டீச் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த சிலையிலேயே வந்து ஒரு பொருள்லயே வந்து அவனால இறையை பார்க்க முடிஞ்சுன்னா அவனுக்கு ஃபர்தர் எந்த டீச்சிங்கும் தேவைப்படாது. அதே மாதிரி ஒரு நாத்திகவாதி நீங்க எதுவுமே டீச் பண்ண முடியாது. அவருக்கு நீங்க என்ன ப்ரூஃப் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அவருக்கு நீங்க வந்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த தன்மையில அவங்க இப்ப இல்லை. ஓகேங்களா? ஆனா பெரும்பான்மையான மக்கள் நம்ம என்ன பண்றோம்னா உலகத்துல வந்து ரெண்டும் கலவையா இருக்கிறதுனால நம்மள மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு உண்மையான ஒரு குரு கிட்ட நம்ம வந்து மாட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆன்மீகத்தையும் வந்து உண்மையான குரு வந்து நமக்கு டீச்சே பண்ண மாட்டாங்க. என்னடா அது நீ கான்ட்ரடிக்ஷனா பேசுற, உலகத்துல எல்லாம் அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க, அந்த டெக்னிக் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பண்ணு இதை பண்ணு, இதுதான் அது, அதுதான் இது, இதை இப்படி பண்ண, அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அந்த குரு இறைவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் அவ்வளோ பேர் திரும்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி கான்ட்ரடிக்டா சொல்ற? உண்மையான குரு வந்து நம்ம ரெண்டும் கலவையா இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆன்மீக டீச்சிங்கும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த உண்மையான ஆன்மீக தேடல்ங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. வெறும் ஆன்மீக தேடல்ங்கிற ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான நிஜம். ஓகேங்களா? இது நான் சொல்றதுக்கு நீங்க வருத்தப்படலாம், ஆனா இதுதான் வந்து உண்மையான நிஜம். ரொம்ப வாழ்க்கையில சில பேருக்கு தான் வந்து அந்த தேடல்ங்கிறது இருக்குது. ஏன் பிறந்திருக்கோம்,
அந்த தேடல் யாருக்கு பெரும்பாலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில வந்து நொந்து நூடுல்ஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நொந்து வெந்து போயிருக்கவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ண முடியும்னா, அந்த மாதிரி ஒரு கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட்டு தோன்றதுக்கு வந்து வாய்ப்பே அதுதான். நம்ம வாழ்க்கையே இப்போ ஏற்கனவே ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது அப்படின்னா, யாரும் வந்து இப்போ யாருமே வந்து நல்லா இருக்கும்போது யாரும் வந்து கோயில்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆஹா! என்ன சூப்பரா வச்சிருக்கப்பா, நன்றி நம்ம என்னைக்காவது வந்து பெரும்பான்மை மக்கள் நம்ம நினைச்சிருக்கோமா? பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டோம். என்னைக்கு நம்ம ஒரு தேவை வருதோ, இல்லாட்டி என்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம், பிரச்சனை வருதோ, அன்னைக்கு தான் வந்து குடு குடு குடுன்னு ஓடுவோம். அது எந்த கடவுளா வேணா இருக்கலாம், எந்த மதமா வேணா இருக்கலாம். பெரும்பான்மை நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, பழக்கப்படுத்த வச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ, இப்போ வாழ்க்கை ஆல்ரெடியே வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது, எந்த கடவுளை பத்தி நம்ம நினைச்சிட்டு பாதர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அந்த சந்தோஷத்துல நம்ம தெளிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உண்மையான தேடல் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து உண்மையான குருக்கள்லாம் நம்ம கிட்ட வந்து வரல. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம். ஸோ நம்மளா தேடி போறவங்க மட்டும் ஒரு உண்மையான குரு கிட்ட மாட்ட மாட்டோம். ஸோ இன்னொரு விஷயத்த அந்த என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போய் ஒரு ஃபாலோயரா இருக்கும். நீங்க உலகத்துல வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ற மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியாது. ஒரு குருவா வந்து மாறவே முடியாது. நான் அத வந்து எழுதி வேணா தரேன். இது என்னோட பர்சனல் புரிதல வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஃபாலோயரா இருக்கும். அந்த மதத்துல நம்ம பொறந்திருக்கலாம். அது தப்பு கிடையாது. அது ஒரு பிறப்பு. அதுக்கும் உள்ள ஆழ்ந்த காரணங்கள் உள்ள இறங்கி பார்த்தா, அதுக்கு எல்லாமே ஆழ்ந்த காரணங்கள் இருக்கு. ஏன் நம்ம இங்க வந்தோம்? அது இப்ப இந்த காணொளியில தேவையில்ல. ஆனா, நம்ம ஒரு மதத்துல பொறந்துட்டோங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சில நம்பிக்கைகள் இருக்கும். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வளர்ந்த பிறகு இல்ல சில விஷயங்கள பார்த்துட்டு, இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? மாறி அப்படின்னு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தன்முனைப்பு எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபாலோ பண்றாங்க அவங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ற மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் ஒரு மாஸ்டர் ஆகவே முடியாது. ஒரு குருவா ஆகவே முடியாது. உள்ள வந்து விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம ஃபாலோ பண்ற மட்டும் என்ன ஆயிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபாலோயரா மட்டும் தான் இருப்போம். ஒரு சீடனா இருக்கும் சீடன்னா அந்த சீடனுக்கு தகுதி என்னன்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்ல. அது நம்மளுக்கு சொன்ன பிறகு தான் அது இருக்கா நம்மளுக்கு இல்லையான்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா தேடல்னு ஒண்ணு இல்லாத பட்சத்தில் இருக்குதுன்னு நம்மளா சும்மா வந்து நம்மள கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறதெல்லாம் நேர விரயம் தான் இதெல்லாம். நேர விரயம் தான் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபாலோயர்ஸை பத்தி நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா, எந்த குருவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபாலோயரா இருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க லைஃப்ல எடுத்து போய் பார்த்தீங்க, அவங்க எந்த ஒரு குருவும் நீங்க எடுத்து போய் பார்த்தீங்கனாலும், அவங்க எதையுமே பெருசா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலகத்துல வந்து ஃபாலோ பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அது இல்லன்னு நான் சொல்லல. நீங்க மக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்க ஒரு குருவா மாறவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த குருக்கும் நம்ம ஃபாலோயர்ஸ்க்கும் இப்ப என்ன குருன்னு இந்த இடத்துல என்ன சொல்றா, தன்னை உணர்ந்தவங்களுக்கும், தன்னை உணராதவங்களுக்கும், ஜீசஸ்க்கும், அந்த 12 டிசைபிள்க்கும், புத்தருக்கும், அவரோட ஆயிரக்கணக்கான சீடர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையை உணர்றது. அந்த உண்மையை உணர்றதுங்கிறது தான் அந்த எல்லையற்ற இருக்கிற அந்த விஷயம். அந்த மாறாத ஒரு தன்மை. அதுதான் சத்தியம்னு நம்ம சொன்னோம். மாறிட்டே இருந்தா அது வந்து சத்தியம் கிடையாது. அது அசத்தியம். அதான் இந்த 2 கண்ணால் நம்ம என்ன பண்ண முடியாது. உண்மையை பார்க்க முடியாதுன்னு நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்னா பார்க்க மட்டும் இல்ல. நம்ம பேசுறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. நம்ம கேட்கறது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு டீப்பான ஒரு காரணங்களா இருக்கு. அதெல்லாம் பின்னொரு காணொளிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு உண்மையை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாயையோட பெரிய விளையாட்டு. ஏன்னா நம்ம இன்னும் மாயைனா என்னன்னு நம்ம இன்னும் பார்க்கல. அதை கண்டிப்பா பின்னாடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்த 2 கண்ணால பார்க்கறதும், இந்த வாயால் நம்ம பேசுவதும், இந்த 2 காதால் கேட்பதும் உண்மை அல்ல. உண்மையை நம்மள அப்படியே என்ன பண்ண முடியாது. இந்த வார்த்தையாலேயோ, பார்வையாலேயோ என்ன பண்ண முடியாது. கேட்டல்னாலே கட்டி போட முடியாது. ஏன்னா உண்மை வந்து எதுக்கும் கட்டுக்கடங்காத ஒரு விஷயம் தான் உண்மை. வந்துட்டு போறது எல்லாமே டெம்பரரின்னு சொன்னேன். அதான் சக்தி. அது சக்தி வந்துட்டு போறது எதுவுமே வந்து என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது, அசத்தியம், டெம்பரரி. உண்மைங்கிறது வந்து எப்பொழுதும் இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படி இருக்குது. உள்ள டிசைன் வந்து அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ற மட்டும் என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நமக்கும் அந்த ஃபாலோயர்ஸா இப்ப நமக்கும் நம்ம உண்மையான குருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம நிலையில தான் இருந்திருக்காங்க. இருந்து அந்த நிலையை வந்து கடந்து போயிருக்காங்க அப்படின்னா என்னத்தை கடந்தாங்க, எப்படி கடந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல். இந்த அசாத்தியமான துணிச்சல் தான் என்ன பண்ணிருக்குன்னா நம்மளையும் அவங்களையும் வந்து இப்ப வேறுபடுத்துது. அந்த துணிச்சல்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்மள மாதிரி அவங்களும் ஒரு காலத்துல வந்து அப்படியே அஞ்ஞானத்துல இருந்தவங்க தான் எல்லாருமே. எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும், பிறவிலேயே மகானா இல்லாத பட்சத்தில் எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் அவங்களும் ஒரு காலத்துல நம்மள மாதிரி அஞ்ஞானத்துல இருந்து அதை கடந்து போயிருக்காங்க. என்ன கடந்து போனாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை இழக்க துணிந்தாங்க. என்ன இழக்க துணிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எதுக்குமே அடங்காத ஒரு விஷயம், எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை. அதை நம்ம அடையணும் அப்படின்னா, அப்ப நம்ம எவ்வளவு ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாதான் வந்து, ஏன்னா உலகத்துல எப்படி இருக்குன்னா, ஒண்ணு கொடுக்காம ஒண்ணு நம்மளுக்கு நடக்கிறது கிடையாது. இயற்கையில வந்து அப்படிதான் இருக்குது. அப்போ
எதுக்குமே எல்லையற்று இருக்கிற, எதுக்குமே அடங்காத எல்லையற்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம போய் பிடிக்கணும் அப்படின்னா, நான் எதுவுமே கொடுக்காம உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து அது நடக்கணும் அப்படின்னா அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இயற்கையில வந்து அப்படி கிடையாது. தேர்ஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வந்து இலவசம் கிடையாது. இயற்கையில எல்லாம் இலவசமா தான் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா இந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம எதுவுமே தேர்ஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதை நம்ம அடையணும்னா நம்ம ஒண்ணு இழக்கணும். என்னத்தை நம்ம கொடுக்க, அதை நம்ம அடையணும்னா இப்ப நம்ம என்னத்தை இழக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை இழக்கணும். நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாம் அப்படிங்கிற விஷயம் தான். அதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்டைரக்டா என்ன சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, நம்ம பழைய காணொலியில எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம போன காணொலி முதற்கொண்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம அகங்காரம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அகங்காரம் தான் வந்து நான். அது உண்மையான நான் கிடையாது. அவர் ஃபால்ஸான ஒரு போலியான ஒரு நான். ஆனா நம்மளுக்கு அது உண்மையான நான்ங்கிறது என்னன்னு தெரியாது இப்போ முதல்ல. அதுதான் வந்து நம்ம அறியாம இருக்கோம்னு நம்ம சொன்னேன். இதை அறிஞ்சவங்க தான் குரு அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அந்த போலியான நான், அதான் அகங்காரம், அதான் சக்தின்னு சொன்னேன். அப்ப சக்தி போலி அப்படின்னு எடுத்துக்காதீங்க, லிட்டரலா அப்படி எடுத்துக்காதீங்க. அதை தான் நம்மளோட இன்றைய பெஸ்ட், நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு மதிப்பான பொருள் என்னன்னா நம்மளோட அந்த நான். அந்த நானை நீங்க கொடுத்துதான் உண்மையான அந்த ஆன்மா அப்படிங்கிற நான்கு நம்ம போக முடியும். அதை தான் வந்து சக்தியை மேலே கொண்டு போறது அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுக சிறுக அந்த உருவத்துல இருந்து அருவத்துக்கு நம்ம மாறுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பஞ்சபூதங்களை கடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு கரையுது அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம சென்சிபிளா இருந்தா நான் சொல்லும் போதே நீங்க அதை பிடிச்சிருப்பீங்க. எவ்வளவு பேருக்கு பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆன்மீகத்துல இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளோட பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த அகங்காரம் தான். அதை நம்ம இழக்க தயாரா இருந்தாதான் வந்து அந்த ஆன்மாங்கிற விஷயம் வந்து, உண்மையான இறைங்கிற விஷயம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதை வந்து அவங்க அகங்காரத்தை இழந்தவங்க தான் வந்து உண்மையான குருக்கள். ஓகேங்களா? இது ஒரு விதமா தான் இப்ப விளக்குறேன். இப்படிதான் விளக்கணும்னு கிடையாது. இது ஒரு விதமான ஒரு விளக்கம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இழக்க தயாராகவே இல்லை. ஏன் இழக்க தயாரா இல்லைன்னா, அந்த நானை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம இப்போ இவ்வளோ வருஷமா நம்ம கட்டி காப்பாத்தின எல்லாத்தையும் நம்ம இழந்த மாதிரி ஆயிடும். அது நம்ம யாருமே வந்து தயாராகவே இல்லை. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நம்ம எதையுமே உள்ள அடியாழத்துல இழக்க தயாராக இல்லை. நமக்கு எதையுமே கொடுத்து பழக்கம் இல்லை. நமக்கு எப்பவுமே வந்து வாங்கி இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் 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 அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்மளை வந்து ஆட்டி வச்சுட்டு இருக்கு. இதை நம்ம பார்க்குறோம், இப்படி பார்க்காம இருக்கோம். ஆனா நமக்குள்ள டீப் டவுன்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் 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 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா நான் அந்த விஷயத்த உண்மையான சூட்சுமத்தை முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன். ஒவ்வொரு காலையில என்ன சொல்லிட்டு வரேன், உண்மையான ஆன்மீகம்ங்கிறது டைரக்ஷன், திசையை மாத்துறது தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன திசையங்க மாத்துறோம் அப்படின்னா, மக்கள் நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆன்மீகம்னா ஏதோ புதுசா இன்னொரு விஷயம், ஏற்கனவே நான் லட்சக்கணக்கான விஷயம் வச்சிருக்கேன், அதுல +1 வாங்கி வச்சுக்கிறது தான் வந்து ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகங்கிறது புதுசா ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறது கிடையாது, இன்னொரு டெக்னிக்கை கத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, யோகா, மெடிடேஷன், அது இது அந்த இது இந்த இதுன்னு புதுசா கத்துக்கிறதுக்கு தான் வந்து 1000 குருமார்கள் இருக்காங்க. ஆனா உண்மையில என்ன இருக்குன்னா, நீங்க புதுசா எடுத்துக்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது. நீங்க புதுசா திருப்பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அர்த்தம்னா, உண்மையா வந்து அந்த இறையிலிருந்து நீங்க விலகி போறீங்க அப்படிங்கறதான் அர்த்தம். இதைதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அந்த பிரபஞ்ச உற்பத்தியில நம்ம வந்து பார்த்தோம். அந்த சென்டர் எந்த உந்துதலும் இல்லாம இருந்ததுன்னா அது சிவம். அதுல இருந்து அந்த முதல் உந்துதல் அதுதான் வந்து சக்தின்னு சொன்னோம். அதுதான் வந்து முதல் ஈகோ அப்படின்னு சொன்னோம். அதுதான் தன்முனைப்பு, தான் அப்படிங்கிற எண்ணம், அந்த திடீனும் அப்படிங்கிற எண்ணம். அப்ப அந்த ஒரே ஒரு எண்ணம், சக்தியோட அந்த ஒரே ஒரு எண்ணம் இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ல. அந்த ஒரே ஒரு எண்ணம், அந்த பிரியணும் அப்படிங்கிற அந்த உந்துதல், தான்ங்கிற ஒரு உந்துதல், இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கிற அவ்வளோ எண்ணற்ற விதமா வந்து உருவங்களா மாறி இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு எண்ணம், சக்தியோட அந்த ஒரே ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எண்ணற்ற விதங்களா நம்ம சுத்தி நம்ம இருக்குது. இது மட்டும் நிக்கல, இன்னும் எனக்கு டெய்லி வந்து என்ன இருக்குன்னா போய்கிட்டே இருக்குது, பிரிஞ்சு இந்த வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கு, போயிட்டு இருக்குது, எங்க போயிட்டு இருக்குது, அந்த இறையிலிருந்து வெளியில போயிட்டு இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்னும் வந்து நான் வந்து எடுத்துக்கணும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் உனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்னு நம்ம சொல்ற மட்டும், இன்னும் நான் அடையணும், இன்னும் நம்ம சொல்ற மட்டும் என்ன இருப்போம் அப்படின்னா, நம்ம இறையை விட்டு அந்த சென்டர், அந்த கோர், நடுநாயகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது தப்பு ரைட்டுங்கிற கோட்பாட்டில் வந்து நான் இதை சொல்ல வரல. தப்பு ரைட்னா என்னன்னு கண்டிப்பா அதே பல காரணங்களை நம்ம பார்க்கலாம் தேவைன்னா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாருங்க, இதுதான் ஆன்மீகங்கிறது. என்னன்னா உண்மையான ஆன்மீகங்கிறது என்னன்னா, பூசார் விஷயத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிறது கிடையாது. உண்மையான ஆன்மீகங்கிறது என்னன்னா, ஏற்கனவே நீங்க வச்சிருக்க ஒன்றுத்தையா இழக்கிறது தான். இதை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க டைரக்டா. இதை சொன்னீங்கன்னா நீங்க யாரும் எந்த குரு கிட்டையும் நீங்க போக மாட்டீங்க. ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து எதையும் இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஒரு சின்ன பொருளை கூட நம்ம இழக்க தயாராக இல்லை இப்ப நம்ம இருக்க நிலையில. அப்படி இருக்கும்போது உங்களோட பெஸ்ட் அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம், அதை போய் கொடுறா அப்படின்னு சொன்னா யார் வந்து எவ்வளவு பேர் கொடுக்க முன் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஸோ டிசைனில் வந்து இப்படி இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து வெளிப்படுத்துறது வந்து எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஏன்னா உண்மையில் இப்படி இருக்குது, நான் பார்த்த முட்டை, அதை உணர்ந்த முட்டை இப்படி தான் இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க என்ன நினச்சிப்பாங்கன்ற எனக்கு எந்த பயமும் எனக்கு இந்த இடத்துல கிடையாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நினச்சிக்காம போகிறாங்க. அதை பற்றி வந்து இயற்கைக்கோ யாருக்கோ எனக்கோ எந்த ஒரு பாதரேஷனும் கிடையாது. ஆனால் ஒரு உண்மையை வந்து இப்படி தான் இருக்குங்கிறத நான் பார்த்தது நான் வந்து வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அது எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது அவங்கவுங்க இந்த கேள்வி அவங்கவுங்களுக்கும் நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து இந்த விடை வந்து தெரியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு விதமாக இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இதையே வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலிமா நான் வேறு விதமாக சிம்பிளாக வந்து நான் விளக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,